தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் இருவரும் பிரிந்த பின்னர் அவரவர் தங்களது கெரியரில் கவனத்தை செலுத்தி மும்முரமாக தங்களது வேலைகளில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த வகையில் தனுஷ் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிப்பது, இயக்குவது என பிஸியாக இருந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவும் தனது அப்பா ரஜினிகாந்தை வைத்து லால் சலாம் திரைப்படத்தை இயக்கினார். இந்த நிலையில் 2 வருடங்கள் கழித்து தற்போது இருவரும் குடும்ப நலக்கோட்டில் முறையாக விவாகரத்து கேட்டு மனு அளித்திருக்கிறார்கள். இவர்கள் 2 வருடங்கள் கழித்து திடீரென்று இப்போது முறையாக விவாகரத்து கேட்பதற்கு என்ன விஷயம் என பலருக்கும் கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் பிரபல சாட்சிக்குரிய பத்திரிகையாளர் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் சாட்சிக்குரிய வகையில் பேசி பகீர் கிளப்பியுள்ளார். அதாவது ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை திருமணம் செய்து கொள்வதில் அவரது அம்மா லதாவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கூட விருப்பமில்லையாம். மகள் மற்றும் கணவர் ரஜினிகாந்தின் பேச்சை கேட்டு வேறு வழி இல்லாமல் சம்மதித்ததாக தெரிகிறது. இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் எப்போதும் மனக்கசப்பு இருந்துதான் வந்திருக்கிறது. தனுஷின் பெற்றோருக்கு சரியாக மரியாதை தரவில்லை. முதலிலே அவரை பிடிக்கவில்லை. மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு பிடிக்காத சமயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டுள்ளார். மகளை அடிக்கடி நச்சரித்து வந்ததால் லதா ரஜினிகாந்த் தனுஷ் குடும்பத்தினர் மீது அதிருப்தியில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் பூதகரமாக வெடிக்க ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிந்து விட்டார்கள். பிரிந்து வாழ்ந்து வந்ததால் இவர்களுக்கு விவாகரத்து செய்து விடலாம் என ஐஸ்வர்யாவின் குடும்பத்தார் முன் வந்து விட்டார்களாம். தற்போது அவசரமாக விவாகரத்து செய்துவிட்டு ஐஸ்வர்யாவுக்கு 2ஆம் திருமணம் செய்ய ரஜினிகாந்தின் குடும்பம் முடிவெடுத்திருக்கிறாராம். ஆம், ஐஸ்வர்யாவுக்கு உதவி இயக்குனர் ஒருவருடன் காதல் இருக்கிறதாம். இது குறித்து தனுஷ் குடும்பத்தார் கேள்வி எழுப்பதற்கு நீ மட்டும் யோக்கியமா என்று கேட்டுள்ளனர். இப்படியான நேரத்தில் ஐஸ்வர்யாவை பழிவாங்கும் விதமாக தனுஷுக்கும் 2ஆம் திருமணம் செய்து கொள்ள அவரது பெற்றோர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த 2 குடும்பம் இடியப்பாற்றிகளில் சிக்கி விவாகரத்து வரை சென்றிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. இருந்தாலும் இந்த அவசர விவாகரத்துக்கு முக்கிய காரணம் 2ஆம் திருமணம் செய்து வைப்பதுதான் என்று கூறப்படுகிறது.